வணக்கங்க. என் பேர் தங்கராசு. சிதம்பரம் பக்கத்தில் கீழப்பரம்பண்ட கிராமத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். பாரம்பரிய விவசாயங்கிறத நான் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து மற்ற ரகங்களையே நான் இயற்கையில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மாழ்வாரும் நம்ம நெல் ஜெயராமன் இவங்கள மாதிரி இயற்கை விவசாயிகள் அவங்களோட வீடியோக்கள்லாம் பார்த்தா நான் முழுசாக இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தேன். இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பொருளை நான் கருப்பு கவுனி, இந்த மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா அப்படி பல ரகங்களை நான் போட்டு அதை விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் சுரேஷ்ன்ற ஒரு அறிமுகம் எனக்கு கிடச்சிது. இப்போ வந்து அவர் அறிமுகம் கிடச்சதுக்கு அப்புறம் நாங்கள் இந்த பக்கம் உள்ள இயற்கை விவசாயிகள்லாம் ஒன்றிணைச்சு அவங்க மூலயமா இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 100-110 விவசாயிக்கு மேலே ஒன்று கூடிட்டோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாரம்பரிய ரகங்களை நாங்கள் விவசாயம் பண்ணி அதை மதிப்பு கூட்டி இந்த கேப்ன்ற நிறுவனம் மூலிமா நாங்கள் ஒரு அமைப்பாக விற்பனைக்கு கொண்டு வந்து எல்லா ரக அரிசிகளையும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த அரிசிகள் இப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாருமே விருப்பமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். இதுக்கு வந்து இடுபொருளாக நாங்கள் வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம், பூச்சி விரட்டி இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுக்குறேன். வயலுக்கும் அவங்க வயலுக்கும் நேரடியாக போய் ஆய்வு பண்ணி என்னென்ன கொடுக்கணும், எந்தெந்த டைமுக்கு என்னென்ன விதமான மீன் அமிலம் கொடுக்கணுமா, பஞ்சகாவியா கொடுக்கணுமா, பூச்சி விரட்டி கொடுக்கணுமான்னு நானே சொல்லி அவங்களோட பொருளையும் மதிப்பு கூட்டி அவங்களே கொடுத்தாலும் ஓகே, இல்லை நானே வந்து அந்த பொருள் அவங்க நெல்லை வாங்கி மதிப்பு கூட்டி நம்ம கேப்பில் வச்சு நிறுவனத்தில் வச்சு எல்லாருக்கும் விற்பனை கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது, நஞ்சில்லாத உணவு சாப்பிட்ணுங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வியாதிகள் திடீர்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, ரத்த குழாயில் அடப்புங்கிறாங்க, கேன்சருங்கிறாங்க, சர்க்கரை வியாதிங்கிறாங்க. இப்போ இந்த பல வியாதிகளும் நம்மளை வந்து பயங்கரமாக சுற்றுச்சூழல் மாசுலேருந்து நம்மளை ரொம்ப பாதிக்குது. அப்போ கொஞ்சமாவது நம்ம உடல்நிலையை வந்து நம்ம பாதுகாக்கணும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் போனாலும் வந்தாலும் உடல்நலம் கொஞ்சமாவது நம்மளுக்கு நல்ல ஒரு சுலபமாக இருக்கணும், வரணும். அப்போ நம்ம எதையாவது ஒன்று தேடி போகணும். எதை தேடி போனாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்காது. இயற்கையை தேடி வாங்க. இயற்கையை தேடி வந்தால் தான், இயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டால் தான் உண்மையிலே ஓரளவுக்கு நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருக்கலாம். இந்த பாரம்பரிய அரிசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உள்ள அரிசி தான், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் அந்த பூச்சி விரட்டின்னு சொல்கிறது வெறும் பூச்சி விரட்டியாக மட்டுமே கொடுக்கல. அதில் வந்து பார்த்திங்கன்னா நொச்சி சேர்க்குறோம், அடாதோட சேர்க்குறோம், துளசி சேர்க்குறோம், இன்னும் மூலிகை செடிகள்லாம் சேர்க்குறோம். மூலிகை செடிகள்லாம் பூச்சி விரட்டியாக அதுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது அந்த மூலிகை சேர்ந்த எல்லாமே வந்து இந்த அரிசியாக வந்தாலும் உங்களுக்கு அந்த மூலிகை குணங்கள் அந்த அரிசியில் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அதில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த அரிசிகள்லாம் வந்து ஒவ்வொரு விதமான அரிசியும் ஒவ்வொரு விதமான சத்துக்களை கொடுக்கும், ஒவ்வொரு விதமான நோய்களை தீர்க்கும். நல்லாவே அருமருந்தாக சாப்பிட்லாம். முதல்ல நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே வந்து எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம், ரெண்டாவது டிபி அட்டாக்குன்ற மாதிரி ஓரளவுக்கு வந்துடுச்சு. அதுலேருந்து தான் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் நம்மாழ்வார வீடியோ, இந்த நெல் ஜெயராமன் வீடியோலாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த இயற்கைக்குள்ளே வர்றதுக்கு மெயின் காரணம் சளி. எனக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருந்தது. இந்த சளி தொந்தரவுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த இயற்கைக்குள்ளே வரும்போது தான் சாதாரணமாக நொச்சி, நொனா, ஆடாதோட, முசுக்கு, தூதுவளை, ஜீரகம், மிளகு, திப்பிலி இதுகள்லாம் ஒரு 10 இலையில போட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு காய்ச்சி ஒரு 48 நாள் தாங்க குடித்தேன். 48 நாள் குடித்ததுன்னா எனக்கு சளி, நான் 22 வருஷம் அது ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் இந்த ஒரு சின்ன மெத்தடு இதை சாப்பிட்டு தான் கிட்டத்தட்ட இந்த 20 வருஷமாக நான் அந்த பிரச்சனை இல்லாமல் அதிலேருந்து மீண்டு வெளியில் வந்து இயற்கைக்குள்ளே முழுசாக இப்போ சரி நம்ம இயற்கைக்குள்ளேயே வந்துடும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு தான் இப்போ இந்த இயற்கையாக கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி, சீரகம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். சிறப்பாக போயிட்டுருக்கு. நீங்களும் அந்த உணவுகளை, இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க, நல்லா பயனடைங்க.